பிரபஞ்ச ரகசியம் பற்றி இதுவரை ஏராளமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லெவல். இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். அடுத்த லெவல் போகும்போது நம்ம கொஞ்சம் கூடுதலான கான்சன்ட்ரேஷன், கவனச்சிதறல் இல்லாமல் இதை ஏன்னு கேட்டிங்கன்னா அற்புதமான ஆச்சரியமான உங்களை வேறு லெவலுக்கு வேறு உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அதிசயங்கள்லாம் நடந்து பல்வேறு விதமான மிராக்கிள் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுன்றத ஆதாரப்பூர்வமாக, இது எல்லாம் எதுவுமே நம்மளாக எடுத்து விடுறது விஷயம் கிடையாதுங்க. அறிவியல் பூர்வமாக ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட சரித்திரங்கள், இது அத்தனையும் பற்றி தான் நம்ம உடைச்சி பேச போகிறோம். இந்த பிரபஞ்சம் எதை பயன்படுத்துதோ அதை மினியேச்சராக பயன்படுத்தி தான் மனிதன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். இல்லைன்னா நான் இப்படி சொல்கிறேன், மனிதன் கண்டுபிடித்த பல விஷயங்கள் ஆல்ரெடி பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்னவோ ஒரு விஷயத்துக்காக, எதுக்காகவோ அது பயன்படுத்திக்கிட்டு இருக்க விஷயமா அப்புறம் கண்டுபிடிக்கிறான். ஸோ ஒன்று அதுலேருந்து இது, இல்லை இதுலேருந்து அது, அப்படித்தான் கண்டுபிடிச்சானே தவிர புதிய விஷயமா பிரபஞ்சம் பயன்படுத்தாத எந்த விஷயத்தையுமே மனிதன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் போறதில்லை. அப்படி ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் பயன்படுத்தி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். அப்படி என்ன பயன்படுத்துது பிரபஞ்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண் இல்லைங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான சில எண்கள். அதில் டாப் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 1.618 தங்க விகித எண் அப்படின்னு இதை ஆய்வாளர்கள் தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க. ஆச்சரியத்தில் உறைஞ்சி போகிறாங்க. அப்படி அவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் என்னென்னா, பிரபஞ்சம் இதனுடைய அத்தனை விஷயம் பிக் பேங்ல அது உருவான விஷயத்தில் ஆரம்பிச்சு, கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள் எல்லாமே உருவான விஷயத்தில் ஆரம்பிச்சு, பூமிக்குள்ள உயிரினம், பூமிக்குள்ள காற்று மண்டலம், அப்புறம் மனித இனம், மனித இனத்துக்குள்ள கரு வளர்வது, செடி வளர்ந்து மரமாவது, மிருகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தினுடைய படைப்பு, ஆக்கம், இயற்றம், அதனுடைய எனர்ஜி, இதெல்லாம் பண்றதுக்கான அத்தனையும் எது நம்பரை யூஸ் பண்ணுதுன்னா 1.618. அது எப்படிங்க பிரபஞ்சம் ஒரு நம்பரை யூஸ் பண்ணோம். இந்த வீடியோவை முழுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஆச்சரியத்தில் நீங்கள் உறைஞ்சி போய் இது எப்படி சாத்தியம், இது உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த ஒரு டவுட் இல்லாமல் தெளிவடைந்து விடுவீர்கள். ஆம், இந்த பிரபஞ்சம் சில எண்களை குறிப்பாக பயன்படுத்துவது, அது ஏன்றது நம்ம அப்புறமா ஒரு 2-3 நம்பரை பற்றி பேசினதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த 1.618 பண்ணக்கூடிய மிராக்கிள்ஸ் என்னென்னு ஒரு சின்ன ட்ரெய்லர் ஒன்று பார்த்துட்டு வருவோமா. இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டமாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹியூமன் பாடி, நம்மளோட உடம்பையே எடுத்துக்கலாம். இது எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இதுக்குள்ளே அந்த 1:1.6 அப்படின்ற இந்த தங்க விகிதம் எப்படி மேஜிக்கலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்போது உங்களுடைய ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டி இதனோட அளவு என்னன்றதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஃபிங்கர் டிப்பு வரைக்கும் உள்ள அளவு என்னன்றதை எடுத்துங்க. இது 1ன்னா இது 1.6 படத்தில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த 1 to 1.6 இங்கே இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ இந்த முட்டியிலேருந்து இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த நக்கல், இந்த ரிஸ்ட் வரைக்கும் உள்ள அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஃபிங்கர் டிப்பு வரையும் உள்ள அளவு எடுத்துங்க. இது 1ன்னா இது 1.618 ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும்னா. அதே மாதிரி இந்த ரிஸ்ட்லேருந்து இந்த ஃபிங்கர் பாட்டம் எடுத்துக்கங்க. இந்த ஃபிங்கர் பாட்டத்துலேருந்து இந்த ஃபிங்கர் டிப் வரைக்கும், இன்னும் கேட்டிங்கன்னா இந்த நக்கல் அப்படின்வாங்க, அந்த நக்கல் வரையும் உள்ள இந்த அளவு, அதுக்கப்புறம் இந்த அளவு, இது ரெண்டையும் எடுத்திங்கன்னா இதுவும் 1:1.6ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பாட்டம்லேருந்து இந்த நக்கல், அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் டிப்பு வரைக்கும், இப்படியே இது கைகளுடைய அளவு அப்படியே பார்த்தீங்கன்னா அதனோட அளவுலேயே தான் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மனித உடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலையிலேருந்து நம்மளுடைய தொப்புள் அது வரைக்கும் உள்ள அளவு, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள அளவு, இது 1:1.6 இருக்கும். அப்புறம் நம்மளுடைய தொப்புள்லேருந்து முட்டி வரைக்கும் உள்ள அளவு, அதுக்கப்புறம் நம்ம தொப்புள்லேருந்து பாதம் வரைக்கும் உள்ள அளவு, அதே மாதிரி நம்ம தொப்புள்லேருந்து முட்டி வரையும் உள்ள அளவு, முட்டியிலேருந்து பாதம் வரையும் உள்ள அளவு, அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டர் அளவுகள், நம்மளுடைய தலையின் அளவுகள் நம்ம படத்தில் இங்கே காமிச்சிக்கிட்டே வர பாருங்க. எத்தனை விதமான இதில் கால்குலேஷன் பண்ணாலும் அந்த 1:1.6 ரேஷியோவில் தான்
அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் எக்ஸாக்டாக 1:1.68 தான் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முகத்தில், நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய நெத்தி, நம்மளுடைய காதுகள், காதோட நீள அகலம், அந்த காதோடைய அந்த கர்வேச்சர், அந்த தங்க விகித அந்த கர்வ் வருது இல்லையா, தங்க கர்வ், கோல்டன் ஆர்க் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த காதுகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தையின் நம்ம வயிற்றில் உருவாகிற அந்த குழந்தையின் கரு, அந்த கரு உருவாகிற அந்த கோல்டன் கர்வ், அதில் இருக்கிற 1:1.68. இப்போ பார்த்தீங்களா, மனித உடலின் வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற அணுக்கள், அது உருவாகிற விதம், நம்ம கருவில் உருவாகிற விதம், அதுலேருந்து உருவானதுலேருந்து நம்ம முழுமையடைந்து மனிதனாக வர்ற வரைக்குமே இந்த 1.618 இந்த கோல்டன் மீன், இந்த கோல்டன் கவ், இதெல்லாம் எப்படி வந்து பிரபஞ்சம் பயன்படுத்துதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பிற உயிரினங்களையும் அது எப்படி உருவாக்குது, இலை, செடி, மரம் அத்தனையும் அது எப்படி உருவாக்குது, இது அத்தனை பற்றியும் தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து யாரால தொடங்கப்பட்டது, அந்த நபர் யாரு அப்படின்ற மறைக்கப்பட்ட சரித்திரம் வந்து நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை நம்ம வந்து மிக நன்றி கடன் பட்டவர்களாக நம்ம இருக்கணும், இந்தியர்களாகவும் குறிப்பாக தமிழர்களாகவும். அது 90% தமிழர்களுக்கு இங்கே அப்படிப்பட்ட ஒருத்தரோட பேரே வந்து தெரியவே தெரியாது. அந்த சரித்திரம் ஏன் மறைக்கப்பட்டது அப்படின்றது தெரியல. இப்போ நம்ம அதை உடைச்சி பேசுவோம். சரி, 1170 ஆண்டு அவர் பறக்கிறாரு. அவரோட பேர் என்னன்னா ஃபிபனாக்சி. இது வந்து செல்லமாக வந்து அந்த ஊர் மக்களால் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். அதே மாதிரி அவர் லியோனார்டோ ஆஃப் பிசா அப்படின்ற பேர்லையும் அவர் வந்து அழைக்கப்படுறாரு. ரிப்பப்ளிக் ஆஃப் பிசா அப்படின்ற இட்டாலியில் உள்ள ஒரு ஊரில் வந்து அவர் பிறக்கிறாரு. மரியாதைக்காக இவ்வளோ பெயரால் அவர் அழைக்கப்பட்டாலுமே ஃபிபனாக்சி அப்படின்றது தான் கணிதவியலாளர்களாகவும் அறிவியலாளர்களாகவும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பெயர். இவர் ஒரு கணிதவியலாளர், இவர் ஒரு வணிகர். இவங்க அப்பா வந்து அல்ஜீரியாவில் ஒரு மிகப்பெரிய வணிகர் கூட்டத்துக்கு தலைவராகவும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராகவும் அவர் இருக்கிறார். அப்போ அவரோட பையன் அவர் கூடயே சேர்ந்து நிறைய சுற்றுறதுனால வணிகம் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த 1170 ஆண்டுகளில் இவர் வணிகம் சம்பந்தப்பட்டவங்க. எப்படி வணிகம் இப்போ பண்ணுற மாதிரி வணிகம் இப்போ கிடையாது. இப்போ வணிகம் பண்ணுறதுக்கு யார் யார் என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த மெடிட்டேரியன் கோஸ்ட் அப்படின்றாங்க, அந்த கடற்கரை மொத்தமாக அவர் வந்து பெரிய டிராவல் வந்து அவங்க அப்பா கூட பண்ணுறாரு. அவங்க அப்பா வேறு வேலைகளாக போகும்போது இவர் அந்த வணிகர்களை சந்தித்து அவங்க எப்படி கணக்கு போடுறாங்க, எப்படி அக்கௌண்டன்சி பார்க்குறாங்க, இந்த வணிக கணிதம் அப்படின்றத எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுவிதமான கணிதம் அவர்களிடையே ரொம்ப பாப்புலராக இருக்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. அவர் அதை வந்து அந்த புத்தகத்தில் மாடஸ் இண்டோரம், இண்டுன்னா இண்டியன்ஸை சொல்கிறாரு, மாடஸ் இண்டோரம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அந்த லிபர் அபாசி அப்படின்ற புத்தகத்தை ஒரு 1202 ஆண்டு எழுதுறாருங்க. அதுதான் நமக்கு வந்து வேத புத்தகம் மாதிரியே, அதை தான் நம்ம வச்சுக்கணும். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த புத்தகம். த மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றது வந்து அவர் அதை ஆங்கிலத்தில் வந்து அதை சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் ஏன் அந்த புத்தகம் முக்கியத்துவமானது, 1202 அவர் எழுதின அந்த லிபர் அபாசின்ற புத்தகம் ஏன் உலகத்தையே திருப்பி போட்டுது, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் அத்தனையும் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படலைன்னா அந்த பொருளாதாரம்ன்றது இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காது. அது போக சயின்ஸில் இவ்வளோ இன்வென்ஷன்ஸும் வந்திருக்காது. அது எப்படி, ஏன், அப்படி என்ன அவர் வந்து அதில் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த காலத்தில் ரோமன் எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, ரோமானிய எழுத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஐன்னு போடுவாங்க, 2 கோடு போடுவாங்க, 3 கோடு போடுவாங்க, 1 போட்டு வி போட்டான்னா 4, வெறும் வி போட்டால் 5, இப்படிலாம் போட்டால் எக்ஸ் போட்டால் 10, முன்னாடி ஒரு கோடு போட்டால் 9, பின்னாடி ஒரு கோடு போட்டால் 11. இது ரோமன் லெட்டர்ஸ். அந்த காலத்தில் இந்த ரோமன் லெட்டர்ஸை நம்பர்ஸை வச்சு தான் அவங்க வந்து கணிதம் போட்டுட்டு இருந்தாங்க, கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஆய்வுகள் நிறைய பண்ணும்போது எல்லாமே ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்று போகுது, அதை தாண்டி போக முடியல அவங்களால. அப்போ அந்த நம்பர்களை வச்சுக்கிட்டு அவங்களால கணித ரீதியாக வந்து எந்த ஆய்வையுமே ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியலன்னும் போது நிறைய ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் அங்கங்கே அப்படியே நின்று போன சமயத்தில் தான் ஒரு புரட்சி ஒன்று நடக்குது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டின் இறுதி 8ஆம் நூற்றாண்டு 786 வருடம் இல்லை 800 வருடம் இடைப்பட்ட காலத்தில் பாக்தாத், பெர்ஷிய அரேபியன் பகுதியில், பாக்தாத் இன்னைக்கு இருக்கிற பாக்தாத் ஏரியாவை சுற்றி அங்கே இருந்த பெர்ஷிய அரேபியர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, ஒரு ஆய்வுக்கூடம் வந்து ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதுக்கு ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு வந்து
பெயரிடப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அரபிக்கில் வந்து அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ஹவுஸ் ஆஃப் விஸ்டம்னு ஏன் அவங்க உருவாக்குறாங்க, அதாவது அப்பாசித் 5வது அப்பாசித்தினோட இதில் ஹல் ரஷீத் அப்படின்றவர் வந்து இதை உருவாக்குகிறார். இங்கே வந்து என்னன்னா பெரிய ஆய்வுகள், மிக அரிஸ்டாட்டில், அந்த பெரிய பெரிய பிளாட்டோ அவங்களாம் இருந்தாங்க இல்லையா, மிகப்பெரிய தத்துவவியலாளர்கள், கணித மேதைகள், வானவியல் பற்றி தெரிஞ்சவங்க, இப்படி ஏகப்பட்டவர்களுடைய ஆய்வுகளை மொழிபெயர்த்து அரேபியர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்ட வேலைக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா பல்வேறு விதமான புது விதமான ஆய்வுகள் வந்து அங்கே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவர்கள் பல்வேறு விதமான நாட்டிலேருந்து பல்வேறு விதமான அறிவுகளை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க, இல்லை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு திரும்ப வந்து எல்லா ஆய்வுகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்று போகிறது. ஏன்னா எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலுமே கணிதம் அப்படின்றது வந்து அடிப்படையானது, முக்கியம் வாய்ந்தது. கணித முறையில் ஒரு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் அப்படின்னு கொண்டு போவாங்க. அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வணிக ரீதியாக மக்களிடையே கொண்டு போகிறது எப்படி, இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்போ கணித ரீதியாக அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை உடைச்சி அப்படியே தூளாக்கி விடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் கிரெடிட் வந்து நம்ம தமிழர்கள் எடுத்துக்கல. ஆனால் 6ஆம் நூற்றாண்டுகள்லேயே இதை பற்றி வந்து தெரிந்து வைத்திருந்ததற்கான அடையாளங்கள், ஆய்வுகள், பாடல்களையோ கல்வெட்டுகளையோ ஏகப்பட்ட சான்றுகள் மட்டும் நமக்கு இருக்குது. அங்கங்கே ஒன்றா இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா அங்கே அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் பண்ண ஆய்வுகளின் மொத்த இது வந்து நம்ம கைக்கு கிடைச்சாதான் இது பண்ணால் அது என்ன நடந்துச்சுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அங்கே இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழர்கள் ஏன் சொல்கிறோம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லாமல், இங்கேருந்து ஆரியப்பட்டாலேருந்து ஏகப்பட்ட ஆட்களுடைய அறிவை வந்து அவங்க வாங்கிக்கிட்டதாக வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இங்கேருந்து கடல் கடந்து போனவர்கள் வந்து தமிழர்கள் மட்டும்தான். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த சோழர் மன்னர்கள் காலத்திலேயே அரேபியர்கள் இங்கே இருந்ததாகவும் இங்கேருந்து அங்கே போய் வணிகம் செய்ததாகவும் குதிரை வியாபாரம்லாம் இங்கே நடந்ததாக ஏகப்பட்ட கல்வெட்டுகள்லையும் இதுலேயும் அரேபியர்களோட இங்கே இருந்ததற்கான அடையாளங்கள் நமக்கு ஆய்வுகள் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்போ தமிழன் தான் வந்து இந்த கடல் தாண்டி வந்து அங்கே போகக்கூடியவனாக இருந்தான். அங்கே போகும்போது அங்கே இருந்த ஆய்வுகளில் இவன் பயன்படுத்திய கணித முறை, முக்கியமாக தமிழன் வந்து கடல் கடந்து போனது வந்து திரைகளோடையும் திரவியம் தேடுனா வணிக ரீதியாக வணிகம் சம்பந்தமான விஷயமா. அது முதல்ல இங்கேருந்து உள்நாடு பூரா இந்தியா பூரா வந்து வணிகர்களுக்கு எஜுகேட் பண்ணாங்க. பண்ட மாற்று முறையும் பழைய காலத்து முறையும் மாற்றி புதிய வணிகம், புதிய இது எண்களின் அடிப்படையான கணிதம், அது வந்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸு, இதெல்லாம் வேறு வடிவத்தில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. கணக்கு வைத்துக்கொள்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் எல்லாம் ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே பரவி வணிகத்துக்காக செஞ்சதுனால இது யாருமே பதிவு பண்ணி வைக்கப்படவில்லை. இல்லை பதிவு பண்ணதுக்கான அடையாளங்கள் அழிக்கப்பட்டதா அப்படின்றதும் தெரியல. இப்போ இதை கடல் கடந்து சென்ற வியாபாரத்துக்கும் அவங்க பயன்படுத்தும் போது தான் இந்த ஆய்வாளர்கள் கிட்ட வந்து இவங்க மாற்றுறாங்க. இதில் உள்ள கணிதவியலாளர்கள் அங்கே போய் அந்த ஆராய்ச்சிகளுக்கு துணை செய்யும் போது தான் அவர்கள் வந்து கணிதத்தை வந்து இவங்க வாழ்க்கை முறையும் தமிழர்கள் வாழ்க்கை முறையினோட அத்தனை விஷயத்துலையும் கணித முறையை வந்து வச்சிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் லிவிங் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒரு சமயத்தை பரப்புவதாக இருந்தால் கூட அதை கணித முறையில் தான் வந்து அதை பரப்பியிருக்கிறாங்க. அதாவது சமய கணக்கர் அப்படின்றது சிலப்பதிகாரத்திலேருந்து ஏகப்பட்ட இதில் இந்த சமய கணக்காளர், சமயத்தை பரப்புபவர், சமயத்தை பற்றி பேசுபவர் அப்படின்றவர் கூட ஒரு கணக்காளராக தான் இருந்திருக்கிறாரு. கணக்கு தெரியலன்னா இங்கே சமயம் கூட உருவாக்க முடியாது. மொழியை பரப்பியவர்களும் அதே மாதிரி புத்தகங்களை உருவாக்கியவர்களும் நூல் அப்படின்றது இது வந்து 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்குன்னு நம்பர்லேயே வந்து தான் இவங்க வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய டாபிக், இதை வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ தமிழர்களின் இந்த கணித முறை வந்து அங்கே சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0லேருந்து 10 நம்பர் 0 to 9, இதே 0 to 9ன்றது வந்து அப்புறம் உருவாக்கப்பட்டது. இந்த 10 டிஜிட் பேஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 10 இலக்க எண்களை அடிப்படையாக வைத்த கணிதம் அப்படின்றத ஒன்று வந்து அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ரோமன் லெட்டர்ஸுக்கு மாற்றி இவங்க ஒரு கணித முறையை வைக்கும்போது இடையில் நின்று போன ஆய்வுகள் எல்லாமே முழுமை அடைஞ்சு இப்போ வேறு லெவலுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. எப்பறம் இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய இது வந்து இவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஆய்வுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் வந்து
லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. கணித முறையிலான ஒரு சிறிய குழு அசாசின்ஸ், நீங்கள் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க, அசாசின்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அவங்கள வெற்றி பெறவே முடியாது. கணித முறையிலான போர் பயிற்சி முறையில் வல்லவர்களாக இருந்தார்கள். அந்த அசாசின்ஸை எப்போ வந்து அல்மாமுன் காலத்துக்கு அப்புறம் அது வந்து கலைக்கப்பட்டதோ, அதுக்கப்புறம் தான் மங்கோலிய ஹுலகோ அப்படின்றவர் வந்து 1258 படையெடுத்து ரொம்ப ஈஸியாக அதை பிடிச்சிட்டாரு. அது வரைக்கும் உலக நாடுகள் எவ்வளோ அரசர்கள் அங்கே வந்து போரிட்டும் அவர்களால் அதை வந்து பிடிக்கவே முடியல. அவ்வளோ தூரம் வலிமை வாய்ந்த கணித முறையான ஒரு வாழ்க்கை முறையாக ஆய்வுகளை செய்து என்னென்ன விஷயத்தில் மெடிசினாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், டிசைனு, பில்டிங் கட்டுறது, ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த கணித முறையிலான விஷயங்களை வந்து புகுத்தி அவங்க ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. ஹுலகுன்ற மங்கோலிய மன்னன் அங்கே படையெடுத்து அதை ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம்லேருந்து தூக்கி போடுற அந்த புத்தகங்கள் வந்து டைக்ரீஸ் நதியில் மாத கணக்காக ஓடிச்சு. அதனால் அந்த நதியே கருப்பாக, அதனோட தண்ணீர் வந்து கருப்பாக வந்து மாத கணக்கில் ஓடிச்சு அப்படின்வாங்க. அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போனவங்க இருக்கிறாங்க, கொஞ்சத்தை மைண்டில் தெரிஞ்சு வச்சவங்க இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணது தான் இவ்வளோ தூரம் மனித நாகரிகம் வந்து இங்கே வளர்ந்துருக்குது, சயின்ஸில் வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கு. அது அத்தனையும் பாதுகாக்கப்பட்டிருந்தா நேரம் மனித இனத்தின் வளர்ச்சி வந்து நம்மளால அப்படியே நினைச்சே பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்து நம்ம போயிருப்போம். இது அப்பவே சாத்தியமாச்சு. குறிப்பா இந்து முஸ்லிம் இணைப்பின் மூலமாக அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த பவர் அங்க உள்ள ஆய்வுகளும் இவர்களின் அறிவும் இணைந்து, இதை நான் சொல்லலைங்க, இதை தான் வந்து இந்த ஃபிபனாக்சின்றவர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறாரு. மோடஸ் இண்டோரம்னா மெத்தட் ஆஃப் இண்டியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்தியர்களின் கணித முறை, இந்தியர்களின் முறை அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இப்போ அவர் அதில் வந்து என்ன அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இந்த மாதிரி ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் இப்படி ஒரு கணித முறை இந்தியர்களால் பயன்படுத்தப்பட்டு அது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு அரேபியர்களால் டெவலப் பண்ணப்பட்டு 2 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நம்பரை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் 0 1 2 3ன்னு 9 நம்பர் வரைக்கும். இதுக்கு பேர் வந்து இண்டோ அரபிக் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க பேரிடுறாங்க. இதை வந்து இவர் லிபர் அபாசியில் எழுதுனதுக்கு அப்புறம் இது ஐரோப்பா ஃபுல்லாக பெஸ்ட் செல்லராக அந்த புத்தகம் வந்து வைரலாக வந்து விற்கிது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோடனே இந்த ரோமானிய கணிதமோ அந்த எண்களோ வழக்கொழிந்து போயிட்டு இந்த இந்திய அரேபிய எண்ணுருவாக்கம் இருக்கு இல்லையா, இண்டோ அரேபிக் நம்பர்ஸ், இந்த பேஸ் பண்ண இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து மிகப்பெரிய பாப்புலர் ஆகுது. அப்போ அதுலேருந்து உருவாக்கப்பட்டவர்கள், இப்போ அதில் தமிழர்களோ இந்தியர்களோ குறிப்பாக யார் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ற பேர்கள் வந்து காலத்தால் பதிவு செய்யப்படலை. ஆனால் இவருடைய இந்த புத்தகத்தால் இது சான்று பூர்வமாக உறுதி செய்யப்பட்டதுனால இன்னைக்கு மேலை நாடுகள் அத்தனையிலும் இந்த கணித இதை பற்றி பேசும்போது இது உருவாக்கப்பட்டது வந்து இண்டோ அரேபிக் நியூமரல்ஸ் அப்படின்றத அடிப்படையாக வச்ச கணிதம், இந்திய அரேபியர்களின் உருவாக்கத்தால் விளைந்த கணிதம்ன்றதை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து இப்போ தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இப்போ தான் வந்து கணித புத்தகத்திலே அதை பற்றி நம்ம பதிவே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இதை சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு வெக்கப்படணும், எதுக்கு அசிங்கம், இது பெருமை வாய்ந்த இது தானே. அதே சமயத்தில் அரேபியர்கள் அல் குவாரிஸ்மி மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களோட சிலைகள் எல்லாம் மிகப்பெரிய ஐரோப்பிய யூனிவர்சிட்டிலையும் அமெரிக்க யூனிவர்சிட்டி வாசல்லையும் அங்கே வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க அல் குவாரிஸ்மியோட அல் ஜபேர் அப்படின்ற புக்கு தான் அல்ஜிப்ரா அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் வந்திருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம பேசுவோம். இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த லிபர் அபாசி அப்படின்ற இந்த புத்தகம் தான் இந்த மாபெரும் விஷயத்தை இப்படி வந்து ஒரு இண்டோ அரேபிக் நியூமரல்ஸ்னு கண்டுபிடிக்கவும், இந்தியர்கள் குறிப்பாக தென்னிந்தியர்கள் தமிழர்கள் வந்து ஒரு ஒரு அபாரமான பிரபஞ்ச கணித முறையை வந்து அவங்க கையில் வச்சுருந்தாங்க, வாழ்க்கை முறையாகவே வச்சுருந்தாங்க. அவங்க மொழிக்குள்ளேயே இலக்கணத்துக்குள்ளேயே ஒரு கணிதம் இருந்தது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அப்படின்றத உலகத்துக்கு கொண்டு போய் தெரியப்படுத்திய ஆள் இந்த ஃபிபனாக்சி அப்படின்றவர். இந்த ஃபிபனாக்சி கண்டுபிடித்த அந்த நம்பர் வரிசை தான் ஃபிபனாக்சி சீக்வன்ஸ். அந்த நம்பர் வரிசையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கோல்டன் ரேஷியோ நம்பர் 1.618 அப்படின்றது. அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் கோல்டன் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க விகித எண், அதாவது 137.5 அப்படின்ற டிகிரி. அதுக்கப்புறம் இதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கோல்டன் ஸ்பைரல், தங்க வளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியலாளர்கள் ஆய்வு செய்யப்பட்டு பிரபஞ்சம் மொத்தத்தில் எங்கே பார்த்தாலும் அது வந்து அதுதான் உயிர்களின் உருவாக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் இந்த கிரகங்கள் இந்த கேலக்சியில் உள்ள யூனிவர்ஸில் உள்ள அத்தனை விஷயங்களுடைய உருவாக்கத்துக்கும் என்னுடைய இயக்கத்துக்கும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயத்துக்கும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் வந்து ஒளிந்து கிடப்பதை கண்டு அப்படியே அசந்து போய்விட்டார்கள். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோனார்டோ ஆஃப் பீசா ஃபிபனாக்சி அப்படின்ற இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன், இவர் இத்தாலிய கணக்கியலாளர். இவர் வந்து தன்னுடைய புத்தகம், புரட்சி செய்த புத்தகம் லிபர் அபாசியில் வந்து புக் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அதில் வந்து ஒரு புதிர் ஒன்று சொல்லி அதுக்கு விடை தேட முயற்சி பண்ணுறார். என்ன புதிர்? அங்கே உருவாகிறது தான் இந்த விஷயம். அப்போ அந்த புதிர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேபிட், அதாவது ஒரு ஜோடி ரேபிட், ஒரு ஜோடி முயல், ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்த ஒரு ஜோடி முயல் ஒரு வருடத்தில் எத்தனை குற்றிகளை போட்டு எவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமாகும் அப்படின்ற ஒரு புதிர். இதுக்கு அவர் எடுத்துக்கிறது என்னன்னா, இது எல்லாமே கணக்குக்காக தான். ஒரு ஜோடி முயல் அது குட்டியாக இருந்து இனப்பெருக்கம் செய்கிற அளவுக்கு ஆகிறதுக்கு ஒரு மாதம், அப்புறம் ஒரு மாதம் கழித்து அது குட்டிகளை போடும். எத்தனை குட்டி போடும்னா ஒரு ஜோடி குட்டி போடும். ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து அதனோட குட்டிகளாக ஒரு ஆண் ஒரு பெண் குட்டியை அது போடும். இது ஒரு ஜோடி. இப்படி மாதம் அதுங்க போட்டுகிட்டே வரும். அப்புறம் அந்த குட்டிகள் வளர்ந்து அதுங்க குட்டி போடும். இப்படியே பெருகிட்டே போச்சுன்னா ஒரு வருடத்தில் எத்தனை குட்டிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அவர் கணக்கு. இதில் அவர் எடுத்துக்கிறது என்னன்னா, எந்த ரேபிட்டுமே இறக்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு மாதம் கழித்து தான் அது இனப்பெருக்கம் செய்யும். அப்போ அது குட்டி போடுறதுக்கு ஒரு மாதம் வந்து அது டைம் எடுத்துக்கும். ஒரு ஜோடி குட்டிகளை தான் அது போடும். இதெல்லாம் கண்டிஷனாக வச்சு அவர் வந்து இதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுறாரு கணித முறையில். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ முதல் மாதம் அந்த குட்டிகளாக இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அடுத்த மாதமும் அது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போது அதுக்கு அடுத்த மாதம், 2வது மாதம் வந்து அது ஒரு ஜோடி குட்டியை போடும். அந்த குட்டிகள் குட்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்த 3வது மாதம் இந்த ஃபஸ்ட்டு வளர்ந்த குட்டிகள் இருக்குது இல்லையா, அது திரும்ப வந்து ஒரு ஜோடி குட்டியை போடும். இந்த இடைப்பட்ட ஒரு மாதத்தில் அந்த குட்டி போட்ட ஃபஸ்ட்டு குட்டி போட்டது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கும். அது அடுத்த மாதம் குட்டி போடும். அடுத்த மாதம் அது குட்டி போடும்போது ஃபஸ்ட்டு இருந்த பேரண்ட்டு, அந்த தாய் முயல் இருக்கு இல்லையா, அந்த இணை, அது குட்டி போடும். இப்போ படத்தில் காமிச்சிட்டே வரோம் பாருங்கள். இதே மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே போகும்போது மாதம் எத்தனை குட்டிகள் வருதுன்றத ஒரு அட்டவணையில் அவர் போடுறாருங்க. முதல் மாதம் 1, 2வது மாதம் 1, 3வது மாதம் 2, அதுக்கு அடுத்த மாதம் 3, அதுக்கு அடுத்த மாதம் 5. நம்ம டேபிளில் இப்போ காமிச்சிட்டே வரோம் பாருங்க. இப்போ அவருக்கு ஒரு எண் வரிசை கிடைக்கிறது. 12 மாதத்தில் எத்தனை குட்டிகள் வருகிறதுனா 144 ஏதோ குட்டிகள் வந்து அவருக்கு வருது. இது 12வது மாதத்தின் ஆரம்பத்தில். அப்போ 13வது மாதத்தின் ஆரம்பத்தில் வந்தால் தான் ஒரு வருடம் வந்து அவருக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ எத்தனை குட்டிகள் வருது, இப்போ அந்த கணக்கு வந்து நமக்கு தேவையில்லை. அதில் கிடைக்கக்கூடிய அந்த எண் வரிசை, அதை நல்லா உத்து கவனிங்க. இந்த எண் வரிசை தாங்க உலகத்தையே திருப்பி போட்ட எண் வரிசை. இதுக்கு ஃபிபனாக்சி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து பேரிட்டு அழைக்கிறாங்க. இது என்ன மேஜிக்கை பண்ணுதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த நம்பர் சீக்வன்ஸுக்குள்ள வேறு ஒரு விஷயமும் ஒளிந்து கிடக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது இந்த ஃபிபனாக்சி நம்பர்ஸை எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக ஃபார்முலா மாதிரி பயன்படுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது இயற்கையாகவே அமைந்த ஒன்று. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பர்களை கூட்டினா அடுத்த நம்பர் வருது அப்படின்ற ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 3rd நம்பர் அப்படின்றது வரும். இப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குன்னு வச்சுங்க, அதனுடைய முன்னாடி என்ன இருக்கு, 1 இல்லை, அதனால 0ன்னு போட்டு அதை கூட்டினோன்னா 0 + 1 வந்து 1. இப்போ 1 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1, அது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 2 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1, அதை கூட்டினீங்கன்னா 3 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5. இப்படி தான் அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரை கூட்டும்போது நமக்கு அடுத்தடுத்த நம்பர்கள் தானாக உருவாகுது. இப்படி தான் இந்த ஃபிபனாக்சி நம்பர் வந்து உருவாகிக்கிட்டே போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கிடைச்ச அந்த நம்பர் சீக்வன்ஸ் எண் வரிசையை அவர் செங்குத்தா போட்டுட்டு அடுத்த காலத்தில் பக்கத்தில் என்ன போடுறாருன்னா, ஒரு நம்பர் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரால் வகுத்து என்ன விடைன்றதை எழுதிக்கிட்டே வர்றாரு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வகுத்தா என்ன வரும் அப்படின்னு. அப்போ வேறு நம்பர்கள் வந்துட்டு ஒரு 10 வரிசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1.618 வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் அது மாறாமல் அப்படியே அது போய்கிட்டே இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை எண்களை போட்டுக்கிட்டே போனீங்கனாலும், கோடிக்கணக்கான எண்களை போட்டிங்கனாலும் அந்த 1.618 வந்து மாறாது. அப்போது இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குது. இது ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது, பர்ஸ்பெக்டிவாக ஒரு புள்ளியில் குவியும் பிரபஞ்ச ரகசியம்.
எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி குவிவது அப்படின்ற ஒரு பிரபஞ்ச விதி இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த பர்ஸ்பெக்டிவ்னஸ் வந்து இந்த விஷயத்தில் ஒரு ஆச்சரியமாக 1.618ல் குவியுது. அது ஏன் அதில் குவியணும், அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மேலும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது அடுத்த விஷயத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். 1.618 இப்படித்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்படி பிரபஞ்சம் பயன்படுத்துதுன்றது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பிரபஞ்சம் பயன்படுத்தக்கூடியது வந்து தங்க வளைவு, கர்வ் அப்படின்றாங்க. இந்த கோல்டன் கர்வ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றதுக்கு இதே இந்த 1.68 இந்த எண் வரிசையை ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக போடுறாங்க. ரொம்ப வந்து கணிதம்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப 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 சிம்பிள். இது பிரபஞ்ச கணிதம். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ அதில் வர ஒரு எண்ணையும் 1ன்னு வந்ததுன்னா அதை ஒரு சதுரமாக மாற்றுறாங்க. 1ன்றது ஒரு பக்கத்தோட அளவு, 1 சென்டிமீட்டர், 1 இன்ச்சு, 1 மீட்டர், ஏதோ ஒன்று, ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுங்க. அது ஒரு பக்கம்னா 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா சதுரத்துக்கு, அது மாதிரி ஒரு சதுரம் ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்திலே இன்னொரு சதுரத்தை வந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த 2 சதுரத்துக்கு ஒரு பக்கம் வந்து 2 வரும் இல்லையா, 1 1 ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கனால 2ன்னு வரும் இல்லையா. 2 ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு எல்லா பக்கம் 2 வர்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்கொயர் ஒன்று போடுறாங்க. 3வது ஸ்கொயர் உருவாயிடுச்சா. இப்போ 3 ஆல்ரெடி 2 ஸ்கொயர் 1 1ன்னு இருக்கு இல்லையா, 3 1 4 1 5. அப்போ ஒரு பக்கத்துக்கு 5 அப்படின்ற ஒரு பக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். 5 ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு 4 பக்கமாக 5 வர்ற மாதிரி ஒரு சதுரம் ஒன்று போடுறாங்க. அதுக்கடுத்து 5 + 3 8. இப்போ 8 சைஸ் உள்ளது ஒரு பெரிய சதுரம். இப்படியே சதுரங்களை உருவாக்கி கொண்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சதுரத்துக்கு அந்த டயகனல் அப்படின்வாங்க, மூளை விட்டம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த எதிர்ப்புற புள்ளிகளை ஒரு கர்வால் இணைக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலேருந்து கேம்பஸ் வச்சு கூட நம்ம போடலாம், இல்லை கையால் கூட வரையலாம். அப்போ அந்த ஆப்போசிட் அந்த சதுரத்தினுடைய எதிர் முனைகளை ஒரு சின்ன வளைவால் அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளைவு ஒன்று கிடைக்குது. இந்த வளைவு எப்படி இருக்கும்னா, அலை அடித்து அப்படியே வந்து வருது இல்லையா, அலை சறுக்கு விளையாட்டு ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அலையில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே வராங்க பாருங்கள், படத்தில் காமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி அலை எலும்பி அப்படி வர்ற மாதிரி. இந்த விஷயம் இயற்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுன்றதை பற்றி இப்போ அடுத்து நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த தங்க விகித எண் 1.618லேருந்து தங்க கோணம், கோல்டன் ஆங்கிள், கோல்டன் மீன் அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம படத்தில் பாருங்கள், க்ரீனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 1.6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1.618ஓட அளவுன்னு எடுத்துக்கோங்க. ரெட்டில் போட்டிருக்கிறது வந்து பி, அது வந்து 1 யூனிட்னு எடுத்துங்க. இது ரெண்டையும் வளைச்சி கருவாக்கி ரெண்டையும் இணைச்சி ஒரு சர்க்கிளாக மாற்றும் போது இந்த 2 சர்க்கிளும் 2 கர்வும் இணையிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட்டை சென்டருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கோடு போட்டிங்கன்னா உள் கோணம் ஒன்று கிடைக்கும். அந்த உள் கோணத்தின் அளவு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 137.5 டிகிரி, 137.5. இதுதான் கோல்டன் ஆங்கிள். நம்ம கோல்டன் நம்பர் இருக்கு இல்லையா, கோல்டன் ரேஷியோ நம்பர், இதை வந்து ஆங்கிளாக நம்ம மாற்றிருக்கோம். இதெல்லாம் பிரபஞ்சம் எப்படி பயன்படுத்துதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு செடி வந்து முளைக்குது, இலை விடுதுன்னு வச்சுங்க. அது எப்படி விடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலை விடும்போது அதுக்கு அடுத்த இலை வந்து அதை சுற்றி 137.5 டிகிரி மேலே போய் தான் அடுத்த இலை வந்து விடும். அதுக்கு அடுத்தது வந்து 137.5 டிகிரி. சப்போஸ் 2 இலை ஒரே மாதிரி ஒரு பேர் ஆஃப் இலைகள் வருதுன்னா அடுத்த பேர் வந்து 137.5 டிகிரியில் தான் வரும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று இலை முளைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா கீழே உள்ள இலைகளுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அப்போது இது வந்து 90 டிகிரியில் ஒரு இலை வந்ததுன்னா அடுத்த ரவுண்டில் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு இலைக்கு மேலே வந்து 4 இலை தாண்டி 5வது இலை வந்து ஃபஸ்ட்டு இலைக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். அப்போவும் சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அப்போ 45 டிகிரியில் வந்தாலும் அதே மாதிரி தான். எந்த கோணம் போட்டாலுமே இது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே உள்ள இலைகளுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது.
அப்போது பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய அதிசயம் பாருங்கள், 137.5 டிகிரியில் இந்த கால்குலேஷன் இருக்கும் போதும் அந்த வளைவை வந்து அது உருவாக்கும் போது மட்டும்தான் அத்தனை இலைகளுக்கும் சூரிய வெளிச்சமும் போதிய கேப்பும் போதிய அதுங்களுக்கான காற்றோட்டமும் அதுங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கக்கூடிய விதத்தில் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு புவியினோட மகரந்தம் சூரியகாந்தி இதில் இது நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட்டாவோ இந்த ஆங்கிள்லேயோ எந்த ஆங்கிள்லேயுமே வரலைங்க. 137.5 டிகிரி அப்படின்ற கால்குலேஷன் வச்சு தான் அந்த மொட்டுக்கள் உருவாகி வருது. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ள அதிகபட்ச இடத்த வந்து அது கவர் பண்ணும். அதிகபட்ச மொட்டுக்களை உருவாக்கணும்னா இந்த 137.5 டிகிரி அப்படின்ற கோணத்தில் அது உருவானால் மட்டுமே வந்து அதில் வந்து அதிகபட்சமான மொட்டுக்களை வந்து அது சின்ன ஏரியாக்குள்ளே கவர் பண்ண முடியும். இது எவ்வளோ பெரிய அறிவு பாருங்கள். இதை வச்சுட்டு எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளோ ஆர்கிடெக்சரல் மற்ற விஷயங்கள் ஏகப்பட்ட இதுக்கு இந்த டெக்னிக்கு இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. ஸோ 137.5 இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு உயிரினத்தின் அணுக்கள், நம்மளுடைய அணு உருவாகி கோடிக்கணக்கான அணுகள் உருவாகி நம்ம உடம்புன்றது உருவாகுது இல்லையா, உயிரினங்களோட அத்தனை உருவங்களும் அப்படி தானே உருவாகுது. இதுக்கு அத்தனைக்கு பின்னாடி அந்த அணுக்கள் உருவாகி எப்படி வருது, அதை கிராஃபிக்ஸில் நம்ம காமிப்போம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் அணுக்கள் உருவாகி ஒரு முழுமையடைந்த ஒரு உயிரினமாக அது மாற்றப்படுகிறது. இப்போ ஒரு செடி உருவாகி மரம் ஆகிறதுக்குள்ள அந்த ஃபிபனாக்சி கண்டுபிடிச்ச அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அது எப்படி பயன்படுது, அது எப்படி வந்து பிரபஞ்சம் பயன்படுத்துது ஒரு செடி மரம் ஆகிறதுல அப்படின்றத இப்போ பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளை விடுது, அந்த ஒரு மரத்தினுடைய தண்டு வெளியே வருது இல்லையா, அது ஒன்று வந்து அது 2 கிளைகளாக பிரியும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 3ஆக மாறும். அப்புறம் வந்து இங்கே படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், 3 5ஆக மாறும். 5 எப்படி ரேபிட் முயல் கூட்டம் உருவானதோ அதே மாதிரி மெத்தடில் தான் இங்கே மரம் கிளை விட்டு கொண்டே போகும். நீங்கள் கிளையை வெட்டினீங்கனாலும் அது அடுத்த இதில் அதை பேலன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு கிளை முளைச்சி இந்த கணக்கு தான் 1 1 2 3 5 8 13 அப்படின்றது. இப்போ நம்ம அந்த படத்தில் காமிக்கிறோம் பாருங்க, ஃபிபனாக்சி கண்டுபிடிச்ச அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இதில் தான் இது கிளை விட்டு கொண்டே போகும். கீழே வேர்களும் அதனுடைய கிளைகளும் விடுவதும் இதே மாதிரி தான், இந்த பேலன்ஸில் தான் இருக்கும். அது கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அப்போ மரமாக மாறுகின்ற வரைக்குமே இது இந்த எண்களை அந்த ஃபிபனாக்சியோட எண் வரிசையிலேருந்து கொஞ்சம் கூட மாறுறதே கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மரம் மாதிரி வந்து முழுமையடைந்து காணப்படும். இனிமேல் நீங்கள் வெளியில் ஏதாவது மரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த 1.618 அப்படின்ற இந்த ஃபிபனாக்சி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இது ஒரு மேஜிக்கலாக பிரபஞ்சம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து உங்களுடைய மூளைக்கு நீங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்கள் அத்தனையும் தொகுத்து இப்போ ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் மூலமாக இது எப்படி பிரபஞ்சம் இயங்குதுன்றதை பாருங்கள். நம்ம எப்படி நேச்சர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றது 0லேருந்து ஆரம்பித்து 1, அதுக்கப்புறம் இன்னொரு 1லேருந்து 1 1 + 1 2 2 + 3 5 5 + 3 8 8 + 5 13 அப்படின்னு அந்த நம்பர் சீக்வன்ஸை எப்படி உருவாக்கணும், அதுக்கப்புறம் அதை சதுரமாக போட்டு அந்த ஸ்பைரல், அந்த கோல்டன் ஸ்பைரலை எப்படி உருவாக்கணும், தங்க வளைவை வந்து எப்படி உருவாக்கணும், இந்த தங்க வளைவு எங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் மீன் தங்க விகித எண் அந்த கோணம் அதை எப்படி கண்டுபிடிச்சோம், இது அத்தனையும் பயன்படுத்தி இதை வந்து அடுத்து இதை பயன்படுத்தி ஒரு உயிரினம் ஒரு நத்தையின் கூடு உதாரணத்துக்கு எப்படி உருவாகுதுன்றத சாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து காமிக்கிறோம். இந்த நத்தையின் கூட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெளிவாக பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயங்கள், மறைமுகமாகவும் நம்மள மனிதர்களை போன்றவர்களோட உடம்புக்குள்ளேயும் இந்த பேட்டர்ன் வந்து உள்ளே இருக்கு. நத்தையின் இதில் வந்து இது பளிச்சுன்னு சில விஷயங்கள்ல வந்து இது பளிச்சுன்றது வந்து தெரியும் அப்படின்றதுக்காக நத்தையினோட இந்த நத்தையினோட அமைப்புல தான் இந்த பிரபஞ்சத்தின் இந்த கேலக்சியில ஆரம்பிச்சு இந்த நம்ம புயல் உருவாகுறதுனோட அதை சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது அதனோட அமைப்பு ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.618 அந்த கோல்டன் மீன் அந்த தங்க வளைவு இதுக்குள்ள வந்ததாக தாங்க இருக்கும். இப்போ அது எப்படி உருவாகுதுன்றது பாருங்க. A+B இதை வளைச்சு நம்ம அந்த 137.5 எப்படி கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இது அணுக்களை உருவாக்கி இந்த 137.5 கோணத்தில் ஒரு அணுவும் உருவாக்கி இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து உருவாகுது, கோடிக்கணக்கான அணுக்கள் இது மாதிரி உருவாகி தாங்க ஒரு உயிரினம் வந்து உருவாகுது. இதை நம்ம ரொம்ப ஸ்லோ மோஷனில் ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரியான கிராஃபிக்ஸில் இப்படித்தான் அந்த மொட்டு மகரந்தம் அந்த சூரியகாந்தியினுடைய அந்த நடு இதில் இருக்கிறது நம்ம
இது பண்ணோம் இல்லையா, அந்த 137.5 டிகிரி கோணத்தில் அது எப்படி உருவாக்குது, இலைகளை எப்படி உருவாக்குது, அந்த பெட்டல்ஸ் அதனுடைய இதழ்களை எப்படி உருவாக்குது, அது வந்து அந்த சீக்வன்ஸ் ஃபிபனாசி சீக்வன்ஸில் உள்ள நம்பர் படி தான் இதழ்கள் இருக்கும். அந்த எண்ணிக்கையில் தான் எண்ணி எந்த பூவை எண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதில் உள்ள எண் அந்த எண் வரிசையில் ஃபிபனாக்சி சீக்வன்ஸில் இருக்கிற நம்பரோட வந்து அது ஒத்து போகும். அதுக்கப்புறம் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி விதையில் வந்து அந்த அணுக்கள்லேருந்து அந்த இது எப்படி உருவாகுது பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 137.5 டிகிரி அதனோட சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து 90 டிகிரி எடுத்து அதுலேருந்து 137.5 டிகிரி கோணங்கள் இந்த அணுக்கள் உருவாகி உயிரினம் உருவாகிற விஷயம் இது. இது பாருங்க அப்படியே உருவாகி ஒரு தும்பியாக அழகான ஒரு இது உதாரணத்துக்கு தான் எடுத்துருக்கோம். அப்படி தான் மனிதனாக இருந்தாலும் மற்ற உயிரினங்கள் செடி கொடி எல்லாமே வந்து இந்த கால்குலேஷனில் தான் வந்து உருவாகுது. இதுக்கு ஒரு சின்ன சாம்பிளாக தான் இந்த கிராஃபிக்ஸை வந்து நாம் உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க எவ்வளோ அருமையான அறுகோணத்தை வந்து அது உருவாக்கியிருக்கு. அறுகோணத்தின் சிறப்புகளை பற்றி பேசும்போதும் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அருமையான இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கண்ணா பின்னான் கச்சாமிச்சான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே எந்த இயக்கமும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள பெரிய இயக்கங்கள், ஒரு பேட்டர்ன், ஒரு நம்பர்களின் அடிப்படையிலான ஏகப்பட்ட விஷயங்கள், அது படைப்பாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு ஒரு சில எண்களின் அடிப்படையில் இதுவரை மனிதன் கண்டுபிடித்த விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்கள் வந்து இதை ஆட்டி படைக்குது. அதில் முதலிடம் வகிப்பது வந்து நம்மளுடைய 1.618. இது மனித உயிரினத்திலேருந்து பிற உயிரினங்கள்லேருந்து கட்டிடக்கலைகள்லேருந்து காலம் கடந்தும் நிற்கின்ற தொன்று தொட்டு நிற்கின்ற உலக புகழ் பெற்ற கட்டிடங்கள். அது வந்து அந்த காலத்தில் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, ஏத்தன்ஸ் நகரத்தினுடைய ஃபேமஸான பில்டிங்காக இருந்தாலும் சரி, தாஜ்மஹாலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடியும் உள்ள அந்த 1.618 அதே மாதிரி நத்தையின் ஓட்டுக்குள்ளே தெரிகிறது தான் வந்து அந்த விண்வெளியில் அந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட பால் வீதியை பார்த்தீங்கன்னாலும் அந்த தங்க விகித கர்வ் வந்து இருக்கும். ஒரு சின்ன காலிஃப்ளவரை கட் பண்ணிங்கனாலும் அதுக்குள்ளேயும் அந்த கர்வ் வந்து இருக்கும். உலகத்தின் இயக்கம், அத்தனை கோள்களின் இயக்கம் எல்லாமே அந்த 1:1.68 அப்படின்ற ரேஷியோ அடிப்படையாக வச்சு அதிர்து. நம்ம மூளையில் உள்ள நியூரான்கள், அந்த நியூரான்களின் துடிப்பும் உலகத்தின் பிரபஞ்சத்தின் துடிப்பும் இந்த 1.68க்குள்ளே அடங்குது. மலர்கள், செடி கொடிகள், இலைகள் இவை இப்போ வளரும் விதம், அதே மாதிரி ஒரு மரம் அதனோட வேரில் ஆரம்பித்து வேரின் கிளைகள் ஆரம்பித்து தண்டு ஒரு லெவல்லையும் எத்தனை கிளைகள் அது விடுது எல்லாமே அந்த நம்பர் சீக்வன்ஸ் நம்பராக தான் இருக்கும். பழங்களை வெட்டி பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ள விதைகளின் எண்ணிக்கை, அதே மாதிரி பூக்களின் இதழ்களின் எண்ணிக்கை எல்லாமே அந்த ஃபிபனாக்சி சீக்வன்ஸில் வர நம்பரை தாண்டி ஒரு நம்பர் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி சூரியகாந்தி பூனோட விதைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைரல் கர்வும், அதே மாதிரி ஒரு கர்வையும் கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிபனாக்சி நம்பரில் தான் அடுத்தடுத்த நம்பராக வரும். இது அதே மாதிரி தான் இந்த புயல், டொர்னடோ, சூறாவளி எதுவாக இருந்தாலும் அலை அடித்து திரும்புது. அதனோட அமைப்பு நீல அகலம் பார்த்தீங்கன்னா 1.618. எந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்ம வயிற்றுல கருவாக உருவாகி வளர்ந்து வர்றது. அதே மாதிரி இந்த நத்தையின் ஓட்டுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தினோட அமைப்பு, அந்த பால் வீதியினோட அமைப்பு, நிறைய கிரகங்களை சுற்றி அது ரிங்ஸ் இருக்கு, அதனோட அமைப்பு, அப்புறம் நம்ம உடலின் அமைப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லைங்க. அனைத்து விஷயங்களுக்கு உள்ளேயும் ஏதோ ஒரு ரூபத்தில் தோண்டி பார்க்கும்போது இந்த 1:1.68 அது கோல்டன் மீனாகவோ, அதாவது தங்க விகித கோணமாகவோ, எண்ணாகவோ, வளைவாகவோ அது இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய மூளையின் அமைப்பும் சரி, இதயம், நுரையீரல் போன்றவற்றின் அமைப்பும் சரி, இந்த ஹார்ட் துடிக்கிற விதமாக இருக்கட்டும், நியூரான்கள் ஃபயர் பண்ணுறது, அந்த மிஷினில் போட்டு பார்க்குறாங்களே அப்படியே கருவு போகுது, ஹார்ட் துடிக்கிறது லேப்டாப்னு, இது அத்தனை விஷயங்களுக்கு உள்ளே அந்த 1:1.68 அப்படின்ற விஷயம் தான் உள்ளே இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் நம்மளுடைய பற்களுடைய அமைப்பு கூட முன்னாடி 2 பல்லு ஏன் பெருசாக இருக்குது, சைட்லேயே சின்னதாக இருக்குது, காதுடைய அந்த வளைவு மடல், இது அத்தனைக்குள்ளேயும் இந்த மேஜிக். இதுதான் வந்து இது ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம விசேஷமாக சொல்லுவோம். இப்போ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு, இந்த விகித கோணத்தையும் வச்சுக்கிட்டு, இந்த கர்வையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இது நம்மளுடைய டிஎன்ஏனுடைய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளேயும் அந்த வந்து அந்த ஸ்பைரல் அது வந்து இருக்கு. அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆடிட்டோரியம்லாம் பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமையே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெளிவாக கேட்கக்கூடிய விதத்தில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த 1:1.68 ரேஷியோவில் வந்து அவங்க அதை கட்டினாங்க. அது முகலாயர்கள் கட்டிய பில்டிங்காக இருக்கட்டும், ஆங்கிலேயர்கள் கட்டிய பில்டிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய சோழர் காலத்து தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இருக்கட்டும், இந்த உலக புகழ்பெற்ற பில்டிங்குகள் தாஜ்மஹால் உட்பட அனைத்திலும் ஏத்தன்ஸில் உள்ள உலக புகழ்பெற்ற சின்னம், அந்த கட்டிடம் அத்தனைக்குள்ளேயும் பார்த்தா, அதே மாதிரி மிகப்பெரிய ஓவியங்கள், லியோனார்டோ டாவின்சி வரைந்த ஓவியங்கள்
பல்வேறு விதமான ஓவியங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவர்கள் வரையக்கூடிய ஓவியங்கள். ஒரு ஓவியம் அழகாக இருக்குது, காலத்தை தாண்டி நிற்குதுன்னா உள்ளே போய் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த 1:1.68 அப்படின்ற விஷயம் வந்து மறைந்து கிடக்கும். அதே மாதிரி பெரிய கம்பெனிகள் யூஸ் பண்ணுற லோகோ அதெல்லாம் பாருங்கள், ஆப்பிள் கம்பெனி பயன்படுத்தக்கூடிய லோகோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஐஃபோனுடைய அமைப்பு நீல அகலம் அது ஏன் அந்த சைஸில் அவங்க அதை தாண்டி கொடுக்கவே மாட்டாங்க, 1:1.68 இருக்கும். இப்படி பெரிய சின்னங்கள், சிம்பல்கள், சிலைகள், வணிக வளாகங்கள், உலக புகழ்பெற்ற அத்தனை விஷயம், ஒரு விஷயம் வந்து காலத்தை கடந்து நிற்கணும்னா அது 1:1.68 ரேஷியோவில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். பிரபஞ்சம் அதை தான் ரசித்து அழகான திறமையான இயக்கம், நிறைய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயமா ஒன்று படைக்கணும்னா அது பயன்படுத்தக்கூடிய எண் வந்து 1:1.68 அப்படின்ற நம்பராக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1.618 அதை சார்ந்த கோல்டன் மீன், கோல்டன் கர்வ், இதை பற்றி எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு கிடைத்த நேரத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம பயன்படுத்துவது எப்படி? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நம்ம உருவாக்கப்பட்டது இந்த 1.618 அப்படின்னு பிரபஞ்சம் பயன்படுத்தி ஒரு முழுமையடைந்த அழகான ஆற்றல் மிகுந்த எனர்ஜெட்டிக்கான எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக நம்ம பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்டிருக்கோம். 1.618 எனக்குள்ளே இருக்குது. என் உருவ அமைப்புலேருந்து செல்கள்லேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் அந்த 1.618 இருக்குது அப்படின்ற அது எனக்கு மேஜிக்கல் பவர்ஸை எனக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படணும். அடுத்தது, நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், உயிரினங்கள், செடி கொடிகள், அத்தனை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அழகான எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இந்த 1.618 அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுனா அதனுடைய வாசக்கால், அதனுடைய ஜன்னல் ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் இந்த 1:1.618 வந்து பயன்படுத்த முடியுமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தியே ஆகணும். அப்புறம் இந்த 1:1.618 அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு சதுரம் மாதிரி ஒரு அட்டையில் வெட்டி வச்சுக்கிட்டு அதை ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்ப்பது அப்படின்றது வந்து இந்த 1:1.8 வந்து நம்ம கைகள் மூலமாக மூளைக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது டெக்னிக்கில் வந்து இந்த 1.618 நீங்கள் மூளைக்கு கொண்டு போகணுன்னா அதெல்லாம் கொண்டு போகலாம். அப்புறம் நடக்கிற விஷயங்கள், சிந்திக்கிற விஷயங்கள் அத்தனையுமே இது 1.618 அடிப்படையிலான விஷயமாகத்தான் நான் சிந்திக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் திரும்ப மனசுக்குள்ளே உருவாக்கிக்கணும். அப்புறம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, இது அத்தனையும் நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது அத்தனையும் இந்த 1.618க்குள்ளே அடக்கம். இந்த 1.618 படி இது அமைந்திருக்கிறது, அப்படித்தான் நான் இதை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்வதன் மூலமாக அந்த நினைப்புகளுக்குள்ள அந்த 1.618 எனர்ஜி வைப்ரேஷன் அதில் போகும்போது ஆல்ரெடி யூனிவர்ஸில் வந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உருவாக்கக்கூடிய விஷயத்துக்கும் அந்த 1.618 தான் அது உருவாகும். அதையே உங்களுடைய சிந்தனைக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 2 வைப்ரேஷனும் ஒரே மாதிரி சின்குரனைஸ் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இப்போதைக்கு இந்த ப்ராக்டிஸு. ஆனால் நம்பர் கோடிங் சிஸ்டம் பற்றி நான் முழுமையாக சொன்னதுக்கப்புறம் இந்த 1.618 எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதுக்குள்ளே சின்ன ஒரு பிரபஞ்ச கணிதம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும். அது போக நான் வந்து எளிமையாக சொல்லித்தரேன். இது வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற கணிதம் போல் அல்ல. இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் கணிதம் சம்மந்தப்பட்டது தான். இது எல்லாமே பிரபஞ்ச கணிதம். அதனால் நீங்கள் நினைக்கிறது, பார்க்கறது, கேட்கறது அத்தனையும், ஏன்னா எந்த ஒரு பியானோவாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், எந்த ஒரு இசைக்கருவியும் அழகான இசையை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது வந்து அந்த 1:1.618 தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதனோட ஸ்ட்ரிங்ஸ் அது மாதிரி தான் பண்ணப்பட்டிருக்கும். பியானோவில் உள்ள கீஸ் அது மாதிரி தான் பண்ணப்பட்டிருக்கும். அது மியூசிக்கல் நோட்ஸு. இந்த இசையை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் அந்த 1:1.618 இருக்கும். ஸோ எல்லாத்துக்குள்ளே இருக்கனால எல்லாத்துக்குள்ளே அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கனாலே பிரபஞ்சத்தோடு நீங்கள் நெருங்கி வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எதை பார்க்கும்போதும் உங்களுக்கு இது ஞாபகம் இனிமேல் வரும். எனக்கு அப்படி தான் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். எதையுமே வந்து நெகட்டிவாகவோ தப்பாகவோ வேறு விதமாகவோ நான் பார்க்குறது அன்னையிலேருந்து எனக்கு போயிட்டனால எனக்குள்ள ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. எதை வேணால் எப்போ வேணால் சாதிச்சுக்கலாம் அப்படின்றனால எதன் மீதான தேடலும் இல்லை, ஆசையும் இல்லை.
பேராசையும் கிடையாது. எது வேணுமோ அது எனக்கு தேவைப்படும் போது பெற்றுக்கொள்ளும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ள உருவாக்கியது இந்த 1.618 என்ற கோல்டன் ரேஷியோ. அதை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு செட்டப் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வந்து நீங்கள் டெவலப் பண்ணி அதை வந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றுங்க. வெற்றி எப்படி உங்கள் வசமாகுதுன்றது பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.